எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல இன்னைக்கான 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தோன்னா, ஷாப்பிங் டாஸ்க் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாரி கேட்குறாங்க. ஓகேவா? அதுக்கு வந்து பார்த்தோன்னா, ஜாக்லின் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, ஒரு ரூ. 1000 எக்ஸ்ட்ரா எடுத்துட்டோம் சார், அதுக்கு வந்து செஞ்சுட்டாங்க சார் அப்படின்ற மாரி சொல்கிறாங்க. மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரூ. 11,000 நம்ம சம்பாரிச்சு வச்சுருக்கோம், அது வந்து எங்களுக்கு ஓகேவா இல்லை சார், அது வந்து விட்டுறது எங்களுக்கு வந்து ஓகேவா இல்லை அப்படின்ற மாரி மஞ்சரி சொல்கிறாங்க. விஜய் சேதுபதி என்ன கேட்குறாருன்னா, சாச்சனா தான் காரணம் அப்படின்ற அந்த வியூ வந்து உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாரு நம்ம சாச்சனாவுடைய அப்பாவான விஜய் சேதுபதி. சாச்சனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெட்டர் ஆப்ஷன் இருக்கிறப்ப நீ ஏன் இங்கே இருக்கணும் அப்படின்ட்டு மஞ்சரி கேட்டாங்க சார் அப்படின்ட்டு அவங்க அப்பாட்ட வந்து சாச்சனா வந்து மாட்டி விட்றாங்க. உடனே விஜய் சேதுபதி என்ன கேட்குறாங்கன்னா, சாச்சனா என்னம்மா சொன்னாங்க சௌந்தர்யா அப்படின்ட்டு சௌந்தர்யா பற்றி கேட்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வக்கோளாறு அதிக பிரசங்கின்னு அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அதனால அவங்க அந்த மாதிரி என்னை வந்து சொன்னாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, போன வாட்டி 2 பாட்டில் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, அதாவது ஜாம் பாட்டில், இந்த வாட்டி வந்து பார்த்தோம்னா நிறையா எடுத்துருப்பாங்களோன்னு நான் நினச்சேன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? அவங்க மேலே ஏற்கனவே ஒரு ஒப்பீனியன் இருந்திருக்கு, அது வந்து ஈஸியானதுனால அவங்க மேலே வந்து நீங்கள் பழி போட்டுட்டீங்க இல்லையா அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து சுற்றி விட்டாருங்க. ஓகேவா? சௌந்தர்யா மேலே வந்து இதை சுற்றி விட்டார். என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஓகேவா? தப்பு பண்ணவங்களுக்கு திட்டுறத விட ஒரு சாதாரண விஷயம் இருக்கும், அதுக்கு போய் பயங்கரமாக வந்து பேசுவார். ஓகேவா? நேற்று சாச்சனாலும் ஒன்றுமே கேட்கல, 2 வார்த்தை கேட்டதுக்கே அழுதுகிட்டு இருக்கு. இது வந்து அவ்வளோ பெரிய மேட்ரே கிடையாது, ஜாம் மேட்ரு. ஷாப்பிங் டாஸ்க்கை பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோவில் போடுற அளவுக்கு வந்து கண்டென்ட்லாம் கிடையாது. ஓகேவா? அது நம்ம பொண்ணை பேசிட்டாங்களே அப்படின்ட்டு சப்போர்ட்டுக்கு வர மாதிரி ரொம்ப பயாஸ்டாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. ஓகேவா? ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, சாச்சனா தான் காரணம் அப்படின்னு எந்த இடத்துலையுமே எல்லாருமே வந்து சொல்லலை. எல்லாருமே தான் ப்ளேம் பண்ணாங்க, ஜாக்லினையும் தான் திட்டினாங்க. அவங்க திட்டுறதுல எதுவும் தப்பு இருக்கான்னா கண்டிப்பாக கிடையாது. 11,000 சம்பாரிச்சிருக்காங்க. ஓகேவா? நல்ல டைம் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வேணாலும் டைம் எடுத்துக்கலாம், அழகாக பொறுமையாக கணக்கு போட்டு அழகாக வந்து எல்லாத்தையும் எடுக்கலாம். ஆனால் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணல, இவங்க கணக்கு ஒழுங்காக போட தெரியாமல் மேக்ஸில் வீக்காக இருந்துட்டு ஒழுங்காக ஷாப்பிங் பண்ணாமல் வந்தது இவங்க தப்பு. ஓகேவா? அடுத்து ஜாமு அக்கா வந்து பார்த்தீங்கன்னா ஜாம் எல்லாம் 2 எடுத்துகிட்டு வந்திருக்கோம் போல், அது எடுத்தது தப்பு. அதை வந்து பெருசாக யாரும் கேட்கல, சௌந்தர்யா தான் சொன்னாங்க. நம்ம அன்சிதா வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக சொன்னாங்க, அது நீ எடுத்துகிட்டு வந்ததுனால தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்க மென்ஷன் பண்ணல. நிறையா ஜீனி சக்கரெல்லாம் எடுத்துக்கிறாங்க ஒருத்தவங்க அப்படின்ட்டு மறைமுகமாக 3ஆம் மனுஷன்ட்ட சொல்லும் போது தான் அவங்க சொன்னாங்க. ஓகேவா? அடுத்து மஞ்சரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடியே நல்லா குக்கிங் தெரிஞ்சவங்களை உள்ள அனுப்பலாமே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க டிஸ்கஷனில். அதுக்கு வந்து சாச்சனா எனக்கு தான் தெரியுமே நான் போனேன்ட்டு போவேன்ட்டு உள்ளே போனாங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் இன்னமும் போக மாட்டேங்க்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது ஒரு இடத்துல அடிபட்டுட்டு திரும்பி வந்துட்டு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஓகேவா? அந்த டாஸ்க்குக்கு யார் அனுப்பணும், அதாவது சாப்பாடு விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம், ஒரு வாரம் நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிற பொழுது அதெல்லாம் சொல்லுவாங்க தான், கேட்கணும் தான். ஓகேவா? இந்த மாதிரி பாய்ஸ் டீமில் அந்த டிஸ்கஷனில் நடந்த விஷயத்தெல்லாம் வெளில கொண்டு வந்து பேசுகிற அளவுக்குலாம் அந்த மாதிரிலாம் கொண்டு வர மாட்டாங்க. சாச்சனா புள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மட்டமாக பண்ணிகிட்டு இருக்கு. நம்ம சேதுபதி அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொம்படிச்சிக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய சாச்சனா அவர்களுக்கு. ஓகேவா? இன்றைக்கி சாச்சனா சேவ் ஆகிறப்ப வர வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர கைத்தட்டலோடு சேவ் ஆகிறாங்களாம். இன்னமும் அக்கா வந்து கையில் பிடிக்க முடியாது. இந்த ஒரு வாரம் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ண போகிறோமோ, நாமினேஷனில் வருவாங்களோ என்னமோ, வெயிட் பண்ணி பார்ப்போம்.